ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி யூஸ் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேட் எடுக்காதீங்க. ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஸ்டாப் லாஸை செட் பண்ணிக்கங்க. டார்கெட் எவ்வளோ அப்படின்றத பிளான் பண்ணிங்க. ரெண்டுத்தையும் பிளான் பண்ணாமல் ஒரு ட்ரேடில் என்ட்ரி ஆகாதீங்க. வித் ரீசனோட இந்த காரணம் நல்லா இருக்குது, இந்த இடத்துல வந்து பர்ஃபெக்டாக எனக்கு எல்லாமே கூடி வருது, எல்லாமே நான் நினைக்கிறது எல்லாமே கரெக்டாக இருக்குது கன்ஃபார்ம் பண்ணிட்டு இதுக்கப்புறம் ட்ரேடில் என்ட்ரி ஆகுங்க. சும்மா போகிற போக்கில் ஒரு என்ட்ரி எடுத்துடலாமே அப்படின்ற ஒரு என்ட்ரி எடுத்திங்கன்னா கூட அது நல்லா ப்ராஃபிட் வந்தால் கூட உங்களால் ப்ராஃபிட்டில் ஹோல்ட் பண்ண முடியாது. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோ போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி 3 நம்ம டெய்லி தொடர்ந்து மார்னிங் அப்டேட் பார்த்துடுறோம். உங்களுடைய சப்போர்ட் இருக்கிறதுனால கண்டினியூ நம்ம 220வது சப்மிட் எபிசோடில் கிட்ட வந்திருக்கோம். இப்போ நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி 3மே ஃபஸ்ட்டு டே சார்ட்டில் பார்த்துக்கலாம். இது டே சார்ட் போட்டிருக்கேன். டே சார்ட்டில் பாருங்கள், இது நிஃப்டி 50யோட சார்ட். இது எந்த ஒரு ஹையும் பிரேக் பண்ண முடியல. இது மூணுத்தில் நிஃப்டியும் சரி, பேங்க் நிஃப்டி சரி, ஃபின் நிஃப்டி சரி, எதுவுமே எந்த ஒரு ஹையும் பிரேக் பண்ண முடியல. டே சார்ட்டில் இன்னமும் வீக்னஸ் தான் காமிச்சிருக்காங்க. எல்லா லோவையும் தான் பிரேக் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஓகே, எல்லா லோவையும் பிரேக் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா கூட இந்த ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே 17,412 கிட்ட இருக்குது. கேப் டவுன் ஓப்பன் ஆச்சு லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா. ஸோ கேப் டவுன் ஆகிட்டு அந்த எங்கே ஓப்பன் ஆனாங்களோ அதை இன்னும் ஹையை பிரேக் பண்ண முடியல அவங்களால. அங்கே தான் இருக்காங்க. நீங்கள் எல்லா இண்டெக்ஸ்லையும் பார்த்துலாம். பேங்க் நிஃப்டி, நிஃப்டிலேயே ஃபின் நிஃப்டி 3 பார்த்துலாம். இது வந்து பேங்க் நிஃப்டி தான். பேங்க் நிஃப்டிலையும் பார்க்கலாம், தெரியும் நீங்கள் ஹை அப்படியே தான் பேலன்ஸ் இருக்குது. இன்னும் அந்த ஹையும் கட் பண்ணல. இது வந்து பேங்க் நிஃப்டியோட சார்ட்டு. லோவும் அவ்வளோதான். லோ எல்லா லோவும் பிரேக் தான் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா இந்த ப்ரீவியஸ் லோ இருக்குல்ல, இதை வந்து இப்போது சப்போர்ட்டாக கன்சிடர் பண்ணுவாங்க. இப்போ இந்த பேலன்ஸ் இருக்குங்களா, இந்த பேலன்ஸை ரீஃபில் பண்ணுறதுக்காக வந்து இந்த சப்போர்ட் எடுக்கிறாங்களா, இந்த சப்போர்ட் பிரேக் பண்ணாங்களா பார்க்கணும். மொத்தத்தில் வந்து செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. ஸோ 40,000 பிரேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஃபின் நிஃப்டிலையும் பார்த்துலாங்க. இது வந்து ஃபின் நிஃப்டியோட சார்ட். இது ஃபின் நிஃப்டிலையும் சேம் அதே மாதிரி தான். ஏன்னா டே சார்ட்டில் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வியூ கிடச்சிடும் இன்றைக்கி என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ டே சார்ட்டில் ஒரு லோ கட் ஆகிட்டு கீழே வந்துருக்காங்க. எந்த ஒரு ஹையும் பிரேக் பண்ண முடியல அவங்களால. ஸோ வந்து ரீடெஸ்ட்மெண்ட்லாம் ஃபெயில் ஆகிடுச்சு. இந்த ரீடெஸ்ட்மெண்ட் போச்சு. மேலே போட்டு ட்ரை பண்ணாங்க, ஆனால் போய் பிரயோஜனம் கிடையாது. ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ண முடியல. அங்கேருந்து கீழே தான் விழுறாங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம ஷார்ட் டைம் இன்ட்ராடேக்காக பார்த்துக்கலாம் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு. நிறைய பேர் கேட்குறாங்க, சார் ஏன் சார் 10 மினிட் மட்டும் யூஸ் பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா 10 மினிட்ஸ் யூஸ் பண்ணேன். ஒரு சில 15 மினிட்ஸும் யூஸ் பண்ணுறாங்க. 15 மினிட்ஸ் யூஸ் பண்ணுறவங்களும் யூஸ் பண்ணிக்கங்க. அது உங்களுடைய விருப்பம். அது எனக்கு இந்த 10 வருஷமாக அப்படி யூஸ் பண்ணி பழகி போச்சு எனக்கு அது. ஓகே, இப்போது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்ட்ரடேக் பார்த்தீங்கன்னா கூட ப்ரீவியஸ் ஹையை இன்னும் பிரேக் பண்ண முடியல. ட்ரை பண்ணாங்க லாஸ்ட்டாக, அதாவது மார்க்கெட் முடிவு சொல்லும். இந்த மேலே வந்து க்ளோசிங் கொடுத்துருந்தாங்கன்னா ரைட், ஓகே 17,404 மேலே க்ளோசிங் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வேறு மாதிரி வியூ நம்ம பண்ணியிருக்கலாம். ஆனால் க்ளோசிங் கொடுக்க முடியல, மேலே அந்த ஹைக்கு கொடுக்க முடியல. ஆனால் லோ மட்டும் கட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஆனால் இந்த லாஸ்ட் ஸ்ட்ரென்த்து மட்டும் வந்து கொஞ்சம் பையிங் இந்த மாதிரி தெரிஞ்சு. ஆனால் இன்றைக்கி கேப் டவுன், ஏன்னா எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பேரிஷன் தான் காமிக்குது. எல்லாமே 95 பாயிண்ட்ஸ் இந்த எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி மைனஸில் காமிக்குது. ஆல்மோஸ்ட் வேர்ல்டு மார்க்கெட் எல்லாமே, குளோபல் மார்க்கெட் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேரிஷ் தான் காமிக்குது. ஓகே, சரி, இப்போ நம்ம பிளான் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 367க்கு பிலோ 367க்கு பிலோ மார்க்கெட் ட்ராவல் ஆகிட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் லோயர் லோ ஃபார்மேஷனுக்காக வெயிட் பண்ணலாம். லோயர் லோ ஃபார்மேஷனுக்காக வெயிட் பண்ணலாம். நெக்ஸ்ட் லெவல் பார்த்திங்கன்னா 17,312 இந்த லெவலில் பிரேக் பண்ணும். நெக்ஸ்ட்டு அதுக்கும் கீழே 17,263 இந்த லெவலும் பிரேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. எப்போது இந்த 17,000 கீழே ப்ரைஸ் ட்ராவல் ஆகிட்டு இந்த மாதிரி லோயரில் ஃபார்மேஷன் ஆகிட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதில் பிரேக் டவுனுக்கான சான்சஸ் தரலாம். ஸோ நீங்கள் ப்ரீவியஸ் லோவை பிரேக் பண்ணிவிட்டு ப்ரைஸ் மூவ் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. நிறைய பேர் வந்து லைக் பண்ண மறந்துட்டீங்க.
ஏன்னா வந்து வீடியோ பார்க்க சொல்ல வந்து பிடிச்சிருந்தா சும்மா ஒரு லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்குது. என்னோடய வீடியோன்னு இல்லை, நீங்கள் எந்த வீடியோனா பாருங்கள், அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குற மாதிரி லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. கமெண்ட் பண்ணுறீங்களோ இல்லையோ அது உங்களுடைய விருப்பம். ஒரு லைக் பண்ணி ப்ரெஸ் அந்த எஃபர்ட் பண்ணி இப்போ அர்லி மார்னிங் ஏஞ்சி ஒரு வீடியோ பண்ணுறேன், நான் பண்ணுறேன்னு வச்சுங்களேன், எனக்கு ஒரு லைக்ஸ் மேக்ஸிமம் வந்துச்சு. ஓகே, நம்மளுடைய சேனல் இவ்வளோ பேர் பார்க்குறாங்க, இவ்வளோ வியூஸ் இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு 400 லைக்ஸ் வருதுன்னா 400 பேர் நம்ம வீடியோவை இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குறாங்க. ஜென்ரலாக பார்க்குறாங்க, 1000 பேர் பார்க்குறாங்கன்னா நார்மலாக பார்க்குறவங்க இப்போ எதுனையோ ஒரு லட்சக்கணக்கான வீடியோஸ் இருக்குது, அதை பார்த்துட்டு போகிறவங்க பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு மைண்ட்ஸ் இருக்கும். ஸோ மறக்காமல் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போது நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 லெவல் கிடச்சிருக்கு. இது 360க்கு கீழே உங்களுக்கு ட்ராவல் ஆச்சு. நெக்ஸ்ட்டு 320 லெவலில் ஈஸியாக டச் பண்ணிவிடும். அதுக்கு கீழே 17,280 லெவலில் டச் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. பையிங் சைடு இப்போதைக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஒரு ஹையை பிரேக் பண்ண வரை நம்ம பையிங் எதுவும் பிளான் பண்ண முடியாது. பையிங் பிளான் கொஞ்சம் லேட்டாக ஆகும். மேபி இந்த கேப் இருக்கு இல்லைங்களா, இந்த கேப் எப்போ ரீஃபில் பண்ணாங்கன்னு தெரியாது. ஸோ அதுக்கு இன்னும் டைம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். மேபி எப்போ ரீஃபில் பண்ணாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஆனால் இன்றைக்கான விஷயம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவில் தான் இருக்குது எல்லாமே. ஸோ நம்ம சேல் சைடே பிளான் பண்ணிக்கலாம் நம்ம இன்றைக்கி. ஓகேங்களா. ஸோ இந்த 17,320யும் 17,280யும் கொஞ்சம் மைண்டில் வச்சுட்டு அந்த லெவலில் ப்ரைஸ் மூவ் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி மூவ் அப் பண்ணி பார்த்துலாம். கொஞ்சம் இருங்க, ஏன்னா சப்போர்ட்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கலாம். இது சப்போர்ட் ஏரியா இங்கே இருக்கா? ரைட், ஓகே ஃப்ரெண்ட்ஸ். 40,000க்கு கீழே சான்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குதுல்ல. 40,000க்கு பிலோ வரதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். எப்போனா நீங்கள் 40,300க்கு பிலோ பண்ணால் நீங்கள் செல்லிங்கான ஒரு வாய்ப்பு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் இந்த ஃபைனல் சப்போர்ட் எடுத்துருக்காங்க இல்லைங்களா, இந்த சப்போர்ட் கீழே வந்து ட்ராவல் ஆகிடுச்சா 300க்கு பிலோ ஆகிடுச்சுன்னா நீங்கள் செல்லிங்காக பிளான் பண்ணிக்கலாம். 40,000 கீழே வந்துச்சுன்னா நீங்கள் செல்லிங்காக ஒரு பிளான் பண்ணிக்கலாம். மார்க்கெட்டிங் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுங்களேன், ஓப்பன் ஆகிட்டு க்ளோசிங் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் ரீடெஸ்ட் அகைன் வந்து 400க்கு பிலோ வருது அப்படின்னா நீங்கள் செல்லிங்காக பிளான் பண்ணிக்கலாம். ஏன்னா நெக்ஸ்ட்டு 40,000 டச் பண்ணுறதுக்காக ப்ரைஸ் போகும். அப்படியே டைரெக்ஷன் அப்படி போகணும்னு எதுவும் சொல்ல முடியாது. நம்ம ரீடெஸ்ட் ஆகும், அகைன் இந்த மாதிரி ப்ரைஸ் தான் மூவ் ஆகும், தவிர டேரெக்டாக ஃபால் ஆகும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. மொத்தத்தில் வந்து நெக்ஸ்ட்டு அதனுடைய ட்ராவல் வந்து 40,000க்காக மூமெண்டம் இருக்கலாம். 40,300க்கு பிலோ நீங்கள் ப்ரைஸ் இந்த லெவலில் உள்ளே வந்துச்சு அப்படின்னா சைட்வேஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த ஏரியாவில் ப்ரைஸ் ட்ராவல் ஆகுதுன்னா இதுவும் ட்ரேட் எதுவும் பண்ண போகிறீங்க. ஏன்னா உங்களுடைய எஸ்எல் வந்து அதிகமாக ஹிட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கும் இந்த ஜோனில் ப்ரைஸ் ட்ராவல் ஆக சொல்லும். ஒன்லி ஃபார் இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டியதுன்னா பேங்க் நிஃப்டி 40,300க்கு கீழே போதான்னு மட்டும் பாருங்கள், வேறு எதுவும் பண்ணாதீங்க. மேலே போகிறது எல்லாமே ரீடெஸ்ட்மெண்ட்டுக்காக மேலே போகுதுன்னு அர்த்தம், அவ்வளோதான். அங்கே போய் ரிஸ்க் எடுக்காதீங்க நீங்கள். பேங்க் நிஃப்டி ஃபின் நிஃப்டி பார்த்துலாங்க. ஓகே, இது எல்லாமே சப்போர்ட் ஏரியா தான். 17,800 சப்போர்ட் ஏரியாவுக்கு ஃபிக்கரன்ஸ் இதுக்கு ஃபின் நிஃப்டிக்கு. ஓகே, கிட்டக்கிட்ட வந்துடுச்சு சப்போர்ட் ஏரியாவில். அந்த சப்போர்ட் பிரேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் தான் ரொம்ப அதிகம். ஓகே, ஸோ நம்ம பிளான் என்ன பண்ணலான்னா இன்டர்டே லெவல் கரெக்டான 17,878 அங்கேருந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் நம்ம ஃபின் நிஃப்டியில் பார்க்கலாம். இந்த ஏரியாவில் வந்து சப்போர்ட் எடுத்தா இல்லை அந்த ஏரியா சப்போர்ட் பிரேக் டவுனை கீழே வருதா, ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். மொத்தத்தில் 17,875க்கு பிலோ நீங்கள் செல்லிங்கான வாய்ப்பு பார்க்கலாம் ஃபின் நிஃப்டியில். ஓகே, இதுலேயும் வந்து ஹை பிரேக் பண்ணலாம். இன்டர்டேயில் கூட நீங்கள் ஹை பிரேக் பண்ணலைங்க. ஓகே, ஸோ இன்டர்டேயில் ஹை பிரேக் பண்ணாத வரை நீங்கள் அந்த பக்கம் எதுவும் பையிங் பிளான் பண்ணாதீங்க, ஒன்லி ஃபார் செல்லிங் பிளான். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.